அம்மா வீட்ல இருந்து அன்னைக்கு நொங்கு கொஞ்சமா குடுத்து விட்டுருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் வீட்ல நொங்கு பாயாசம் செஞ்சிருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால இன்னைக்கும் நொங்கு பாயாசமே பண்ணிர்லான்னு ரொம்ப ஆர்வமா நொங்கெல்லாம் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, உள்ள ஃப்ளஷ் ரொம்ப கம்மி. கொஞ்சமா ஜூஸ் தான் இருந்தது. ஏன்னா இது நல்ல இள நொங்கு. சரின்னு பிளான கேன்சல் பண்ணிட்டு நொங்கு அப்படியே சாப்பிட்டோம். நல்லா ஸ்வீட்டா இருந்தது. நேத்து பால் வாங்கி வச்சிருந்தது கொஞ்சம் மீதமாயிடுச்சு. அது ஃப்ரிட்ஜ்ல இருந்தது. இன்னைக்கு வாங்குன பால் வேற இருந்தது. அதனால இன்னைக்கு கொஞ்சமா பன்னீர் செஞ்சு வச்சிரலாம் அப்டின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இருந்தது. இது பசும்பால் தான். பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு காய்ச்சிட்டு, அதுக்கப்புறமா இதுல லெமன் ஜூஸ் சேர்த்தா நல்லா திரிஞ்சுரும். ஒரு 2 லெமன் எடுத்துருக்கேன். அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப பால் இந்த அளவுக்கு நல்லா திரிஞ்சு வந்துட்டு, இத ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறமா நல்ல கிளீனான காட்டன் கிளாத் எடுத்து அதுல வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்ப இந்த பன்னீர்ல லெமனோட புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி 2 வாட்டி நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறமா அந்த பன்னீர்ல இருந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற தண்ணிய எல்லாம் வெளில போற மாதிரி நல்லா துணிய சுத்தி டைட்டா கட்டிட்டு, மேல ஒரு வெயிட் வச்சுட்டா, சூப்பரா 15 நிமிஷத்துல பன்னீர் ரெடி ஆயிரும். கடையில வாங்குறத விட இது நல்லா சாஃப்ட்டா, டேஸ்ட்டாவும் இருக்கும்.